கையில் இருக்க கிருமி ஒரு எம்எல்க்கு 5000 கிருமி வரும். 2 கோடியில இருந்து 140 கோடி வரைக்கும் இருக்குப்பா 1 மில்லியன்ல. பேரு ஃபுல் ஹேண்ட் மில்கிங் பேரு. 4 காம்பு நடுவுல வந்துடும். இதை 20 லிட்டர் கறக்கிற மாட கூட ஈஸியா கறக்கலாம். 100 காம்புக்கு அளவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா 4 காம்பையும் தனித்தனியா கறந்து பார்க்கணும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட பெயர் டாக்டர் கார்த்திகை. உங்கள பெரும்பாலான பேருக்கு என்னை நல்லா தெரியும். ஏன்னா 30 ஆண்டுகளா உங்களோட நான் நெருங்கி பழகிட்டு இருக்கேன். எனக்கு எப்பயுமே ரொம்ப வாழ்க்கையில பிடிச்ச தருணம் எது, இனிமையான தருணம் நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்னா, நம்ம பாலுப்பத்தியாரோட என்னைக்கு சந்திக்கிறோம், இந்த கூட்டம் பாலுப்பத்தியாரை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச தருணம்னு சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். நீங்கள் 30 ஆண்டுகள்ல நிறைய அனுபவங்கள் உள்ளவங்க. சரி, அப்ப இன்னைக்கு பயிற்சியோட நோக்கம் என்ன சார் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்களே இன்னும் கொஞ்சம் உங்களை அனுபவ பாடத்தோட சேர்ந்து அறிவியல் பாடமும் சேர்ந்து வரும்போது நம்மளோட தொழில் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம செய்யக்கூடிய சொல்லும்போது லாபகரமான பால் பண்ணை, லாபகரமான பண்ணையம், கறவை மாடு வளர்ப்பதை லாபகரமா எப்படி செய்யறது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கூட்டத்தோட நோக்கம். அப்ப என்ன சார், தூய பால் உற்பத்தின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே, அது என்ன சார் அப்படின்னா, அதற்கு நான் வரேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில உலக அளவுல நம்ம முதல் இடத்துல இருக்கோம். 1997 இருந்து 25 ஆண்டுகள்ல உலகத்துல இந்தியாவே பால் உற்பத்தியில நம்ம 1 பிளேஸ்ல இருக்கு. என்ன சார் முதல் இடத்துல இருக்கவங்க இன்னும் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தானே சார் இருக்கோம், ஏன் சார் இன்னும் கூட எங்களுக்கு பெரிய அளவுல வளர்ச்சி இல்லையே அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பால் மாடு வளர்ப்புல ஒரு மாடு வளர்த்தா நல்ல பால் கறக்கக்கூடிய மாடு 12 லிட்டர் 15 லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடா இருந்தா நம்ம லாபகரமா இருந்தா ஒரு மாட்டுல இருந்து நம்மளுக்கு ஒரு மாதம் ஒன்றுக்கு 8000 ரூபாய் கிடைக்கும். ஆனா இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 3000 இருந்து 4000 ரூபாய் தான் கிடைக்கும். சரி, அதற்கு என்ன சார் செய்யலாம்? பால் மாடு வளர்ப்புல பாத்தீங்கன்னா நம்ம சொன்னீங்கல்ல லாபகரமான பண்ணையம்னு, அந்த லாபகரமான பண்ணையம் இல்லாம நம்மளுக்கு இழப்பு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, லாபம் குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்ல அந்த வரிசைப்படுத்தணும்னா டாப் 4 காரணங்கள் வரிசைப்படுத்தணும். முதல் 4 காரணங்கள் என்னன்னா, முதல் காரணம் மடிநோய் வர்றது, மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். 2வது காரணம் செனை பிடிக்காம போறது. 3வது முக்கியமான காரணம், நம்ம வீட்டுல போட்ட கண்ணுக்குட்டியானது அது கெடேரியாகி மாடாகி ஈனாம இடையிலேயே கண்டுக்குட்டியை சரியா வளர்க்க முடியாம கண்டு இறந்து போயிடுது. இது 3வது இழப்பீடுக்கான முக்கியமான காரணம். 4வது காரணம் என்னன்னா, மாடானது தன்னோட உற்பத்தி அளவுக்கு பால் கறக்காம குறைவா கறக்கிறது. உதாரணத்துக்கு சரியான கவனிப்பு இல்லாம 15 லிட்டர் கறக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு மாடு 12 லிட்டர் கறக்கிறது, 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு 5 லிட்டர் 6 லிட்டர் கறக்கிறது. இந்த 4 மிக முக்கியமான காரணங்களாலதான் நம்ம நிறைய இழப்பு சந்திக்கிறோம். சரி, இதை ஒவ்வொன்றா எப்படி சார் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு கூட்டத்தோட இன்னொரு முக்கியமான நோக்கம். நீங்க மடிநோயினால் அதிகமான இழப்பு வருது சார், நீங்க சார் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இது சாதாரண இழப்பு இல்லை. நம்ம அது ஒவ்வொருத்தரும் 7000 கோடி மொத்தம் இழப்பு ஒரு ஆண்டுக்கு மட்டும் மடிநோயினால வரக்கூடிய இழப்பு மட்டும் 7000 கோடி. சரி, இந்த மடிநோய் ஏன் சார் வருது? இங்கதான் நம்மளோட தூய பால் உற்பத்தி இங்கதான் வருது. தூய பால் உற்பத்தினா என்ன? ஒரு ஆரோக்கியமான மாடு, ஒரு ஆரோக்கியமான கறவையாளர் சுத்தமான தூய்மையான சுற்றுப்புறத்துல மாட்டு கொட்டைகையில கறக்கக்கூடிய தூய்மையான பால் தூய பால் உற்பத்தி. சரி, நாங்க எல்லாருமே சார் தூய்மையா தானே சார் நம்ம பால் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க எல்லாருமே தூய்மை நல்ல பாத்திரங்கள் வச்சு சுகமா தான் சார் பால் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது இல்லை. நம்ம காலங்காலமா செஞ்சா கூட அப்புறம் எவ்வளவு மடி நோய் வருது, எவ்வளவு இழப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, சரி இந்த தூய்மையான பால் உற்பத்தி எப்படி சார் பண்ணலாம்? பாலானது மாட்டுல இருந்து கறக்கும் போது பாத்தீங்கன்னா முதல்ல மடியில இருந்து வரும்போது சுத்தமான தாய்ப்பால் நிகராத்தே பால் வருது. அதுல உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய சில நுண்ணுயிர் மட்டும்தான் இருக்கும் ஒழிய தீமை செய்யக்கூடிய எந்த கிருமியுமே இருக்காது. ஆனா என்னைக்கு மடியை விட்டு வெளியே வருதோ வந்த நிமிஷத்துல இருந்து நம்ம கறக்கிற ஆளோட கையில இருந்து ஆரம்பிச்சு பாத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த நுண்கிருமிகள் பாத்தீங்கன்னா 500ல இருந்து ஆரம்பிச்சு 500 லட்சம் 1000 கோடின்னு கோடி கணக்குல கிருமிகள் பரவ ஆரம்பிச்சிடும், வளர ஆரம்பிச்சிடும் உள்ள. சரி, என்ன சார் செய்யலாம்? இந்த மாதிரி தூய பால் உற்பத்தி பண்றதுல எதெல்லாம் நம்மளுக்கு தடையா இருக்கு, எந்த இடத்துல எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, இத 4 விதமா பிரிச்சுக்கலாம். 4 இடமா. ஒண்ணு, நம்ம பால் மாட்டுல இருந்தே வரக்கூடிய நுண்குருமி. அடுத்து கறவையாளர், நம்ம ஒண்ணு பால் மாடு நம்மளே கறப்போம், இல்லைன்னா கறவையாளர் வச்சு கறப்போம். அந்த கறக்கிறவங்களோட மூலம் வரக்கூடிய நுண்குருமி. 2வது, நம்ம பயன்படுத்தி எந்த பாத்திரத்துல கறக்கிறோம் அந்த பாத்திரங்கள் மூலம், இல்ல கறவைக்காரர் வந்தாருன்னா அவர் மூலம், அது மூலம் வரக்கூடிய நுண்குருமி.
அடுத்து சொசைட்டில போய் நம்ம பால் ஊத்துறோம்ல, அவங்க கேன்ல எடுத்துட்டு போறாங்கல்ல, அந்த கேன் மூலம் வரக்கூடிய நுண்கிருமி. இந்த நுண்கிருமியானது அதுக்கடுத்த ஸ்டேஜ்ல என்ன அதிகமா வருது அப்படின்னா, எங்க மாடை நம்ம கட்டி கொட்டத்துல வளர்க்குறோமோ, சுற்றுப்புறம் சொன்னேன் இல்லையா, நம்ம கொட்டைன்னு சொல்லுவோம், கொட்டம்னு சொல்லுவோம், மாடு கட்டி கடான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல 4வது. எல்லாருக்குமே அனுபவிச்சிருப்பீங்க, பால் மாடு வளர்க்குறோங்க. ஒரு தடவை மடிநோயின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாட்டோட பால் பாதி ஆயிடும். பாலே நிப்பாட்டின மாடெல்லாம் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம வைத்திய செலவுகள் 100 ரூபா செலவாகுது அப்படின்னா அது 50 ரூபா பார்த்தீங்கன்னா வைத்திய செலவு 50 ரூபா நம்ம பால் மூலம் இழந்துருவோம். அந்த ஈத்தே போயிடும். ஒரு ஈத்து கண்டை போட்டி செனப்பிடிச்சு உருவாக்குறதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா அடுத்த ஈத்து வரங்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாடோட காம்பு போய் சில மாடு காம்போட சோடையா போயிடும். 3 காம்பு உள்ள மாடாயிடும். அவ்வளவு இழப்பு. நான் சொன்னேன் இந்த 7000 கோடின்னு ஒரு மெம்பர் சாதாரணமா ஒரு மாட்டுக்கு இந்த 7000 கோடியை டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு மடிநோய் வந்துட்டாலே நம்ம மாதிரி பால் உற்பத்தியாளர்கள் ஒரு தடவை மடிநோய் வந்துட்டாலே 1400 ரூபாய் செலவழிக்கிறோம். சரி, இதுல இருந்து எப்படி சார் கொஞ்சமா விடுபடலாம்? முதல்ல நான் சொன்னேன் நம்ம மடின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்க செய்யற ரொட்டீன் ப்ரொசீஜர் தான். அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி சொல்ல போறேன். இது செஞ்சா நல்லா இருக்கும், மடிநோய்ங்கிறது அறவே வராது அப்படின்னு. நம்ம மாடை எப்பயுமே என்ன செய்வோம், மதுரை மாதிரி பெரிய பெரிய பண்ணைகள்ல எல்லாம் என்ன செய்வோம்னா மாடை பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே குளிப்பாட்டிடுவாங்க. முதல்ல அது முதல் ப்ரொசீஜர், ஒரு நல்ல விஷயம். நிறைய மாடு வச்சிருக்கவங்க நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும்னா மாடை வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமா தூய்மையா முதல்ல நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிடணும். குளிப்பாட்டின பிறகு சரி முடியல சார் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, வாய்ப்பு வசதி இல்லைன்னா அட்லீஸ்ட் மடியவாது தூய்மையான சுத்தமான தண்ணியை வச்சு முதல்ல மடியை நல்லா கழுவிடணும். ஏன்னா நமக்கு தெரியும் மடியில சாணி இருக்கும், சாணம் ஒட்டி இருக்கும், கோமியம் ஒட்டி இருக்கும், டஸ்ட் இருக்கும், படுத்து, ஏன்னா அதெல்லாம் படுத்து எந்திரிக்குது. அப்போ முதல்ல மடியை தூய்மையான தண்ணியை வச்சு கழுவிடணும். நம்ம எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா கறவைக்காரங்க வந்தாங்கன்னா வேகமா மடியில தண்ணி அடிச்சு விட்டு உடனே கறக்க ஆரம்பிச்சுவாங்க. அந்த அழுக்கு தண்ணியோட அது வாட்டில் உள்ள போய் இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி முதல்ல நம்ம சுத்தமா தண்ணியை வச்சு கழுவிட்டு பொட்டாசியம் பெருமாங்கன்னு சொல்றோம்ல, நம்ம எல்லாருமே காண நெய் வந்தப்ப பயன்படுத்திருப்போம். சாதாரண மெடிக்கல் எல்லா மெடிக்கலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான். 5 கிராம் பாக்கெட்டு 2 ரூபா 5 ரூபாய்க்கே நமக்கு கிடைக்குது. அதுல 1 கிராம் எப்படி சார் அப்படின்னா அது எப்படி சார் போய் நிறுத்த முடியும்? ஒரு பிஞ்ச், ஒரு உப்புக்கல் அளவு 1 பிஞ்ச் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில போட்டோம்னா அது 0.1%. அவ்வளவு ஒரு அருமையான மருந்து. அதை டெய்லி அழகா கறக்க போறோம். நம்மளா இருந்தாலும் சரி, இல்லை கறவைக்காரர் வந்தாலும் சரி, முதல்ல சோப் போட்டு கை கழுவிட்டு அந்த தண்ணியில நம்ம கையையும் கழுவிட்டு மடியில ஃபுல்லா அடிச்சு விடணும். அடிச்சுட்டு அழகா கழுவி விட்டுட்டு திரும்ப சுத்தமான தண்ணியை வச்சு கழுவிட்டு எல்லா மாடுகளுக்கு வச்சிருக்கவங்க பூராமே இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ணிக்கங்க. சின்ன சின்ன டவல், ஒரு 5 டவல் 10 டவல் அழகா தண்ணி அதுக்குன்னு குழந்தை பிறந்தா ஒரு குழந்தைய எவ்வளவு தூய்மையா நம்ம பாக்குறோம். அது மாதிரி தினசரி ஒரு டவல் 10 ரூபா 50 ரூபாய்க்கு 5 டவல் வாங்கிக்கணும். தினசரி ஒரு டவல் அந்த தண்ணி அடிச்சு விட்ட பிறகு அந்த மடி அழகா இந்த துணியை வச்சு துண்டை வச்சு சுத்தமான துண்டை வச்சு தொடச்சோம்னா ஒரு நாளைக்கு ஒரு துண்டு, மறுநாள் அதை வாஷ் பண்ணினா 5 நாள் ரொட்டேஷன்ல பண்ணிட்டு 6ஆம் நாள் இருந்து திரும்ப ஒரு துண்டு எடுக்க ஆரம்பிச்சோம். இதை துவச்சு டெய்லி போட்டோம். இது ஒரு எளிமையான ப்ரொசீஜர் தான். முதல் ஒரு 2 நாள் 3 நாள் இதை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமா தெரியும். ஆனா இதன் மூலம் செய்ய ஆரம்பிச்சோம்னா நான் சொன்னேன் இது நுண்கிருமிங்கிறது உள்ள அறவே போகவே போகாது. சரி, இதே மாதிரி கறந்து முடிச்ச பிறகும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். கறந்து முடிச்சோடனே காம்பு ஓட்டையானது இருக்கு இல்லையா, துவாரம் இருக்கு இல்லையா, அது நம்மளோட சுருக்கு பை மாதிரிதான். ஸ்பிங்டன் மசில்னு சொல்லுவோம். கறக்கும் போது மட்டும்தான் விரியும். கறந்து முடிச்ச பிறகு 8 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துல திரும்ப சுருங்கிடும். அதுக்கு பிறகு திறக்காது. அந்த 8 to 20 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மாடை திரும்ப ஒரு தடவை மருந்து அடிச்சு விட்டுருவோம். அந்த 20 நிமிஷத்துக்கு மட்டும் மாடு படுக்காம இருந்தாலே போதும். அதிகமா மடிநோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னா கறந்த உடனே கொட்டத்துல அந்த சாணத்திலேயோ மண்ணிலேயோ படுத்துரும். அந்த ஓட்டமோ திரும்ப கிருமி உள்ள ஏறும். 99% மடிநோய் வர்றதுக்கு காரணம் கறந்தோடனே அந்த சாண மண்ணில் படுக்கிறதுனாலதான் காரணம். அப்ப காம்பு ஓட்டையில திரும்ப நம்ம கிருமி ஏறுறது மடிநோய் வந்து ரொம்ப சிரமப்படுறதுக்கு ஒரு காரணம். சரி, அப்ப என்ன சார் சிம்பிள் டாக்டிக்ஸ் என்ன பண்ணலாம்? சில அனுபவத்துல சில பேர்லாம் செய்வாங்க. மாடை வந்து பாத்தீங்கன்னா கறந்து முடிச்சுன்னு வைக்கல புல்லு அள்ளி போட்டுடலாம். அப்ப 8 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் மாடு புல்லு தின்னுக்கு வைக்கல் திங்க படுக்காது. அதற்குள்ள நம்ம சுத்தமா தண்ணி அடிச்சுட்டு இருப்போம், மருந்து அடிச்சுட்டு இருப்போம். அதுக்குள்ள நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். இப்ப நான் ஆவில இருந்தே உங்களுக்கு வெளியில மெடிக்கல்லையும் கிடைக்குது. நம்ம ஆவில இருந்து இப்ப தரப்போறோம். என்னன்னா மடிநோய் வராம இருக்கிறதுக்காக அந்த நான் சொன்னேன்ல துவாரம், மடிநோய் துவாரம் இருக்கிறதுக்காக இந்த மடி துவாரம் வந்து அடைக்கிறதுக்காக ஸ்ப்ரே எல்லாம் வந்திருக்கு. இப்போ ஆன்டிசெப்டிக் ஸ்ப்ரே இருக்கு, டீ டிப்லாம் விற்குது. கறந்து முடிச்சோடனே டம்ளர் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டாலே போதும். இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டோம்னா மடியில கிருமியே உள்ள போகாது. 99% மடிநோய் இதுல வராது. சரி, அடுத்தது என்னன்னா நம்ம கறக்கிறவங்க, நம்ம கறக்கிற பதில் நம்ம என்ன தவறான ப்ரொசீஜர் பண்றோம்னா காம்பை வந்து நல்ல வலுவலுன்னு இருந்தா தான் கறக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் என்னென்ன என்ன கிடைக்குதோ அந்த ஒரு டப்பால வச்சுக்கிட்டு அந்த டப்பா வருஷம் பூரா தொங்கும். அதுல ஈ பூச்சி புழு எல்லாம் உழுதுருக்கும். அதுல 2 விரலை விட்டு காம்பளுக்கும். ஆக்சுவலா கறக்கிறதோட ப்ரொசீஜர் என்னன்னா எண்ணெய் தண்ணி இன்னும் நம்ம கறவைக்காரங்க பார்த்திருப்பீங்க. 4 கறவை கறப்பாரு, அந்த பழக்கிலேயே கையை விரல விடுவாரு, அந்த காம்பை வச்சே திரும்ப கறப்பாரு. அது மாதிரி ஒரு அசுத்தமான ப்ரொசீஜர் வேற எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பாலை நம்பித்த சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் முடியாதவங்க வரைக்கும் இது ஒரு அருமையான உணவுன்னு சொல்லி வாங்கி பால் பயன்படுத்துறாங்க.
அப்ப இது நம்மளோட ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட சமுதாய கடமை. நம்ம நம்பி வாங்குறாங்களே, விவசாயம் எப்படி உற்பத்தி பண்ணி காய்கறிகள் சுத்தமாக அனுப்புறோம், அது மாதிரி நம்மள போய் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பாலை தொட்டு ஈரமாக்கி எண்ணெய் போட்டு கறக்கக்கூடாது. எண்ணெயெல்லாம் எப்படி சார் கறக்குறது அப்படின்னா, மாடானது கண்டு பக்கத்துல வந்துட்டாலே அந்த ரிஃப்ளெக்ஸிக்க பால் இறக்கிடும், காம்புல இறங்கி நிற்கும், நீங்க அழகா கறந்தா போதும். கறக்கிறதுல பாத்தீங்கன்னா 3 விதமான கறவை இருக்கு. என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க பாத்துருப்பீங்க, இந்த 2 விரல வச்சு, அது பேர் ஸ்ட்ரைப்பிங்னு பேர், விரல வச்சு எழுப்போம். இதை ஈஸியா 10 லிட்டர் வரைக்கும் கறக்கிற மாடை நம்ம கறந்துடலாம். 15 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிறது அந்த ஸ்ட்ரைப்பிங் கொஞ்சம் விரல் வலிக்கும். அதுக்கு தான் என்ன டெக்னிக் அப்படின்னா, ஃபுல் ஹேண்ட் மில்கிங் சொல்லுவோம். காம்பை இப்படி அழகா நடு விரலுக்குள்ள கையில விட்டுட்டு 4 விரலையும் பிடிச்சி இப்படி அமுக்கி கறக்கிறது. இதுக்கு பேரு ஃபுல் ஹேண்ட் மில்கிங் பேர். 4 காம்பு நடுவுல வந்துடும். இதை 20 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாடை கூட ஈஸியா கறக்கலாம். அப்படி நடுவுல காம்பு வந்துடும். இதுக்கு பேர் ஃபுல் ஹேண்ட் மில்கிங் பேர். ஆனா இப்ப 99% எப்படி கறக்குறீங்கன்னா, நக்லிங்னு பேரு. என்னன்னா, இந்த கட்டை வரலுக்கு இல்லையா, அதை காம்புல வச்சு பிரஸ் பண்ணி அமுக்கி கறக்குறது. அது மாதிரி ரணம் வேற எதுவும் கிடையாது. மாடு வாயில்லா ஜீவன்கள் நம்ம மட்டும் சொல்றது இல்லை, ஆனா மனசுக்குள்ள நினைக்கும், எப்படி போட்டு அமைக்கிட்டு கறக்குறான் பாரு, எவ்வளவு வலிக்குது அப்படின்னு சொல்லி மாடு வாய் இருந்தா சொல்லிடணும். அதனாலதான் மாடு எத்தி 2 வெளியே தள்ளுறது காரணம் அதுதான். இந்த நக்லிங்கிறது தவறான ப்ரொசீஜர். ஏன்னா காம்புல இருந்து பால் வரக்கூடிய துவாரம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டு நக்லிங் மெத்தட்ல எப்படி நீங்க இழுக்க நிறைய கேஸ் வரும். என்ன வருது தெரியுங்களா, சார் காம்புல நரம்பு இறங்கிருச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். அந்த காம்பு அடைச்சுக்கிட்டு அது மாதிரி ஒரு கஷ்டமான கேஸ் வேற எதுவும் கிடையாது. அந்த மாடு அந்த ஈத்தே போயிடும். 10 லிட்டர் கறக்க மாடு 2 லிட்டர் குறுக்க மாடு கறவைக்கு நிக்காது. அதுல நீங்களும் அந்த மாதிரி மாத்தி கறந்து பழகிக்கங்க. இந்த நக்லிங் மெத்தட்னு சொல்லி நான் சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி கட்டவரில் வச்சு அமுக்கி கறக்கக்கூடாது. அது ஒரு தப்பான ப்ரொசீஜர். அதே மாதிரி நம்ம கைகளை சுத்தமா வச்சுக்கணும். விரல்ல பூரா நகை இருக்கக்கூடாது. கறவைக்காரர் வந்து சோப் போட்டு கழிக்கணும். நம்ம மாடா இருந்தாலும் நம்மளும் சோப் போட்டு, நம்ம மாடு தானே நம்ம தானே பாக்குறோம்னு நினைக்க கூடாது. அழகா சோப் போட்டு கழுவிட்டு நம்ம கையை வச்சு கறக்கணும். இது இந்த மாதிரி செஞ்சாத்துன்னா 99.9% மடிநோயே வராதுப்பா. சரி, மீது அந்த 1% எப்படி சாப்பிடுறதுன்னா, இயற்கையாவே மாட்டுல நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாம போறது. நான் கொட்டம் சொன்னீங்களா, கடைசி பாயிண்டா வருவேன். அந்த கொட்டம் அதன் மூலம் வர்றத கடைசி அந்த 1%. சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம கறக்கக்கூடிய பாத்திரம். அநேகமா நீங்க எல்லாருமே அலுமினிய பாத்திரம் அதை வச்சு கறக்காதீங்க. எவர் சில்வர் பாத்திரம் வச்சுதான் கறக்கணும். எவர் சில்வர் பாத்திரம் வச்சுதான் கறக்கணும். ஏன்னா எவர் சில்வர் கிருமி வளரக்கூடிய தன்மை ரொம்ப குறைவு. அதே போல கறவைக்காரங்க வந்தாலுமே எவர் சில்வர் கேன் கறவைக்காரங்க வந்திருந்தா கவனிச்சுக்கோங்க, அல்லது சொசைட்டிக்காரங்க வந்தாலும் கவனிச்சுக்கோங்க. எவர் சில்வர் கேன் தான் கொண்டு வரணும். தகர கேனை மற்ற இதை கொண்டு வச்சு கறக்காதீங்க. அதே போல அலுமினிய கேன் அதை வச்சு நம்ம பால் கொண்டு போகக்கூடாது. எவர் சில்வர் கேன் வச்சு கொண்டு போகணும். இது பூராமே கிருமிகள் வளர்ற இடம் தான். கிருமி ரொம்ப வளரக்கூடிய இடம். சரி, எதற்கு சார் இந்த பாத்திரத்தெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் சொல்றீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, பால்ல இருந்து மடி வரக்கூடிய மடி தூய்மையான தாய்ப்பால் மாதிரி ஒரு கிருமி கூட இருக்காது. ஆனா அது இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் சிலது இருக்கும். அது நம்மளுக்கு உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கும். என்னைக்கு பால் வெளியே விட்டு விழுந்துருதோ, வந்த உடனே நம்ம கையில் இருக்க கிருமி 1 ml-க்கு 5000 கிருமி வரும். 1 ml நான் சொல்றேன், ஒரே 1 மில்லியில 5000 கிருமி நம்ம கை மூலம் பரவும். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் அந்த கிருமி மல்டிப்ளை ஆக்கியா இருக்கு. அரை மணி நேரத்துக்கு 2 மடங்கு ஆகும். அடுத்த அரை மணி 2 மடங்கு ஆகும். அடுத்து நம்ம சுத்தமில்லாத பாத்திரம் 2 லட்சமா மாறும். சுத்தமில்லாத கறவைக்காரரு 10 லட்சமா மாறும். சுத்தமில்லாத பாத்திரத்துல கொண்டு போறாரா, பிஎம்சி கொண்டு போய் சேர்க்கக்குள்ள 2 கோடி ஆகும். பிஐசின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டாண்டர்ட் எவ்வளவு இருக்கு. ஒரு நல்ல பால் அப்படின்னா ஒரு ml 2 லட்சம் கிருமி இருந்தா அது நல்ல பால், வெரி குட் மில்க்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பால்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 கோடியில இருந்து 140 கோடி வரைக்கும் இருக்குப்பா 1 மில்லியன்ல. நம்ம ஆவின் கொண்டு போய் ப்ராசஸ் பேச்சுரைசேஷன் எல்லாம் பண்ணி அதெல்லாம் இறக்க வச்சிடறோம்ங்கிறது வேற. 2 லட்சம் இருக்க வேண்டிய இடத்துல 100 கோடி 140 கோடி அப்படின்னு கிருமி இருந்தா அந்த பால் தூய பாலா கிடையாது. அதனாலதான் சொன்னேன். சரி, இப்ப மடிநோய் வராம பாத்திரத்தை வாங்கி இந்த நம்ம பால் வாங்க எப்படி கையெல்லாம் இந்த பொட்டாசியம் கழுவுன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த பாத்திரத்தெல்லாம் என்ன சார் செய்யுது அப்படின்னா, குளோரின் கரைசல் வச்சு நம்ம தொட்டியெல்லாம் தண்ணி எல்லாம் கழுவும் இல்லையா, அந்த சிம்பிளா நம்ம பலசர் கடையில கிடைக்கக்கூடிய பொருள் தான். நல்லா குறிச்சுங்க, 10 லிட்டர் தண்ணியில 1.5 கிலோ வாஷிங் சோடா, 800 கிராம் பிளீச்சிங் பவுடர், அதை 10 லிட்டர் தண்ணியில கறந்துட்டோம்னா ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சோம்னா, முதல்ல சாயங்காலம் கறந்துட்டோம்னா 12 மணி நேரம் ஊற வச்சோம்னா வெள்ளரிக்கருக்கு சுண்ணாம்புக்குள்ள போட்டோம்னா மேந்து வரும் இல்லையா, அதே மாதிரி அழகா சுத்தமான தண்ணியா மாறிடும். அது ஒரு 10 லிட்டர் கேன்ல பிடிச்சி வச்சுக்கிட்டா நீங்க லாங் ஸ்டாண்டிங் எவ்வளவு நாள் வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த தண்ணி எடுத்து ஒரு 125 ml 5 லிட்டர்ல ஊற்ற வேண்டியது. வாளியில ஊற்றி நம்ம கேனு நம்ம இதெல்லாம் கழுவுறோமோ அதுக்குள்ள ஃபுல்லா ஊற்றி மேலங்கிலே மூடி நல்லா அலசி கவுத்தி வச்சிட வேண்டியது. அந்த பாத்திரத்துல அப்படியே நம்ம வாங்கினோம்னா நோய் கிருமி ஒண்ணு இருக்காது. அழகா சுத்தமான பாலா போய் சேரும். சரி, எதற்காக சார் இந்த மடிநோய் இதெல்லாம் பத்தி இவ்வளவு சொல்றீங்க? இதனால எங்களுக்கு என்ன பயன், நம்மளுக்கு என்ன சார் பயன் இருக்கு இதுல அப்படின்னா, இந்த மடிநோயில உங்களுக்கு தெரிய 2 வகை இருக்கு. ஒண்ணு அக்யூட்னு சொல்லுவோம்ல, பெருசா ரொம்ப வீங்கி போயிடும், மாடு நடக்க கூட முடியாம ரணமா இருக்கும், சிரமப்படும். அந்த மடிநோய் வீங்கி போயிருது இல்லையா,
அதனால மாடு சுத்தமா காய்ச்சல் வந்துட்டு படுக்க கூட முடியாம போயிடும், அதுல பாலே இல்லாம போயிடும். இன்னொரு மடி நோய் இருக்கு. அது எப்படிப்பட்ட மடி நோய்னா அறிகுறியே வெளியே தெரியாது. பால் மட்டும் தண்ணி பாலா, தண்ணி மாதிரி போயிடும். தண்ணி பாலா இருக்கும், பார்த்தாலே கறந்து பார்த்தாலே கையில பார்த்தாலே தெரியும் தண்ணி பாலா இருக்கும். அதற்கு தான் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, கறக்கும் போது ரெண்டு சொருக்கு முதல்ல ஒவ்வொரு காம்புல இருந்து காலைல கறக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு ரெண்டு சொருக்கு ஒரு டம்ளர்லயோ இல்லை கப்பலையோ பிடிச்சி பார்க்கணும். மடிநோய் பாலா இருந்துச்சுன்னா, லேச பால் தண்ணி மாதிரி இருக்கு, இல்ல லேச தெரிஞ்சு வருதுன்னா அந்த காம்போட பாலை ஊத்திட்டு அந்த ஒரு காம்பு பாலை மட்டும் கறந்து தனியா நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். மற்ற 3 காம்புல நல்லா இருக்காங்க, ஒவ்வொரு காம்பையும் பார்க்கணும். மாடு மடிநோய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்புல வர்றது இன்னொரு காம்புக்கு வரதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் 4 காம்பையும் தனித்தனியா கறந்து பார்க்கணும். ஏன் சார் இப்படி கறந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு காம்புல நம்ம எப்பயுமே கறவு நேரம் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணி சாயங்காலம் 5 மணி கொஞ்சம் வெளிச்சம் இல்லாத நேரமா தான் இருக்கும். சரசன்னு கறந்துடுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஒரு மாடு சாதாரண 10 லிட்டர் கறக்கும். அந்த ஒரு மடி நோயில 2 சொருக்கு பால் உள்ள போச்சுன்னா கூட அந்த 10 லிட்டர் பால் உங்களுக்கு தெரியும் கெட்டு போயிடும். இந்த 10 லிட்டர் பாலா அந்த 40 லிட்டர் கேன்ல அவர் எடுத்துட்டு போவாரு, அந்த 40 லிட்டரும் கெட்டு போயிடும். அந்த 40 லிட்டரை கொண்டு போய் நேற்று கூட ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, சார் தெரியாம கறந்துட்டேன், நீங்க சொன்னதை கவனிக்காம. அதே மாதிரிதான் 60 லிட்டர் பாலுமே கெட்டு போய் சார் கேன் மீன். இந்த 40 லிட்டர் கொண்டு போய் நம்ம பிஎம்சியில ஊத்துவோம். பிஎம்சியோட கொள்ளளவு 4000 லிட்டர். அந்த 4000 லிட்டரும் கெட்டு போயிடும். அப்ப ஒரு காம்புல ஒரு சொருக்கு நம்ம சரியா கவனிக்காதனால 4000 லிட்டர் பால் கெட்டு போயிடும். சரி, அதே மாதிரி சார் தண்ணி பாலா வருது, அதனால என்ன சார் அப்படின்னா, அரசாங்கம் நம்மளுக்கு அருமையான நல்ல விலை கொடுத்துருக்காங்க. 4.3% ஃபேட்டு, 8.2% எஸ்என்எஃப் உள்ள பாலுக்கு எவ்வளவு? 1 லிட்டருக்கு 38 ரூபா. அருமையான ரேட்டு அரசாங்கம் கொடுத்துருக்கு. சரி, இது எங்களுக்கு எப்படி சார் இதுல இழப்பு வரும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பால் அடிநோய் வந்த பாலோட பாத்தீங்கன்னா கிருமி தானே அதுல இருக்குன்னு சொன்னேன். அந்த கிருமி எதை சாப்பிட்டு வளரும்? அந்த பால் இருக்கக்கூடிய சத்து தானே, கொழுப்பு சத்து. எஸ்என்எஃப்னு சொல்றோம்ல, கொழுப்பு இல்லாத இதர சத்துக்கள், அது குளுக்கோஸ் சத்து. இந்த சத்துக்கள் எடுத்துதான் பால் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் சத்துக்கு பேர் லாக்டோஸ் பேர். இந்த சத்தை எடுத்துதான் கிருமி வளர ஆரம்பிக்கும். அப்ப உங்களோட பாலை கொண்டு பண்ணையில ஊத்தும் போது 38 ரூபா வர வேண்டிய இடத்துல உங்க பாலோட அளவு எவ்வளவு இருக்கும்னா 26 ரூபா தான் இருக்கும். இதே மாதிரி எல்லாரோட பாலும் 26 ரூபா 28 ரூபா இருந்தா தலைவர்னால எப்படி பட்டோட பண்ண முடியும்? சொசைட்டி செக்ரட்டரினால எப்படி பட்டோட பண்ணுவாரு? அவர் நம்மளுக்கு 38 ரூபா கொடுக்கறதுக்கு பதில் நம்ம ரேட்டே 30 ரூபா தான் பாருக்கு, நம்மளுக்கு 30 ரூபா கொடுப்பாரு. இதனாலதான் சொன்னேன், இது நமக்கு மிகப்பெரிய இழப்பை எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த கிருமியான வளர கிருமியானது பால்ல உள்ள சத்தை பூரா சாப்பிட்டு தான் வளரும். அப்ப நம்ம பால் வந்து பாத்தீங்கன்னா தரம் இல்லாம தண்ணி பாலா நம்ம சொசைட்டி கொடுப்போம். இந்த பாலை வாங்கிட்டு அவர் ப்ராசஸ் பண்ணி பிஎம்சி காரு ஆவினுக்கு அனுப்புவாரு. அங்க ஆவின்ல இருந்து வர்ற ரேட்டே உங்களுக்கு குறைவான ரேட்டு வரும். அப்ப நீங்க நலிவடைவீங்க, சொசைட்டி நலிவடையும், பிஎம்சி நலிவடையும். இதனாலதான் நான் சொன்னேன், இந்த தூய பால் உற்பத்திங்கிறது நம்மளோட ஒரு சமுதாய கடமை, சுயநலத்துடன் கூடிய ஒரு சமுதாய கடமை. எப்படின்னா, சுயநலம்னு எது? நம்மளுக்கு நல்ல தூய்மையான மாடு வளர்க்கும் போது, தூய்மையான பால் கறக்கும் போது நம்மளுக்கு நல்ல பாலா கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். அந்த நல்ல ரேட்டு கிடைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்தும் போது நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய பண்ணை வளரும், அதை சார்ந்திருக்கக்கூடிய ஆவின் வளரும். ஆவின் லாபம் ஈட்டும் போது நம்மளுக்கு அங்கிருந்து வரக்கூடிய மானியங்கள் போல நம்மளை வந்து சேரும். எது? நல்ல கேட்டல் பீடாவோ, டாக்டர் ட்ரீட்மெண்ட், இலவச வைத்தியங்கள், இந்த இலவச கால்நடைகள் காப்பீட்டு திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் மூலம் நம்மளை தான் வந்து சென்றடைய போகுது. அதனாலதான் இந்த தூய பால் உற்பத்தின்னு தனியா ஒரு மீட்டிங் போட்டு இவ்வளவு தூரம் சொல்றதோட நோக்கமே இதுதான் காரணம். மாடை வந்து நம்ம பால் கறக்கிறது 3 விதமா கறக்கிறோம். இப்ப